மயிர பண்ணுவீங்க பண்ணு, கை வச்சு பாரு தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு. பண்ணுறவனை விட்டு போட்டு விஜயை கைது பண்ணிக்கலாம். போங்கப்பா, பொழப்பு கட்டணும். சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்ட்டு தூக்கம் இல்லை, எப்படி தூங்க முடியும்? எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன வெங்காய அரசியலாக்குறது உண்மை தானே? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்கள் அப்படி காவு கொடுக்கலாமா? ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய். என்ன மடத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது. அவனே கொலை பண்ணிவிட்டு, அவனே கொள்ளையடிச்சிட்டு, அவனே லூட்டி அடிச்சுட்டு, அவனே பண்ணுவாங்க. இதான் பார்த்துட்ருக்கோம். ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல. அந்த இடத்துல நான் இருந்துதான் நடந்திருக்கிறதே வேற. அயோக்கியத்தன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், என்ன நீ கொச்ச பச்சை குழந்தைத்தனமா 10,000 பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். இதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் முட்டுச்சந்துக்குள்ள அனுப்புறீங்க. பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். ஏன் எவனை உள்ளத்தான ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறீங்களே. சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொன்னுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? குழந்தைத்தனமாக கேட்டுட்டு இருக்கீங்க. தண்ணி விடுப்பா. செருப்பு வீசுறான், கல் வீசுறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான். எவ்வளோ பெரிய ஆபத்தில் தெரிஞ்சாதானே காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ளே போய் நிப்பாட்டுறாங்க. இதற்கான தண்டனை 6 மாதத்தில் கிடைக்கும். இப்போ 40 பேர் சாவலையா? வருத்தப்படுறியா? தொலைச்சிடுவார்ல எடப்பாடிக்கு. அவ்வளோதான் கூட்டம் கூப்பிடும். இவருக்கு 4 லட்சம் பேர் வருவாங்கன்னு இந்த எருமைங்களுக்கு தெரியாது. நீ ஏதோ எழுதி வச்சு போட்டு பிஜேபி அனுப்பிச்சிட்டு போல. ரத்தம் கொதிக்குது, தூக்கம் இல்லையா? மூஞ்சி பாருங்களேன். பைத்தியக்காரனே, போலீஸ்காரன் துரத்தி விடுறான். இது எவ்வளோ பெரிய பக்கா பிளானிங்கு. கள்ளக்குறிச்சியில் செத்தவங்களை அங்கே போய் நின்றுங்களேயா விளக்கென்ன? ஏன்னா இப்போ போய் அங்கே நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா? மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க. ட்விஸ்ட் பண்ண கருவியா நீங்க இங்க வராதீங்க. மக்கள் பார்த்துக்குவாங்க, மக்கள் பார்த்துக்குவாங்க. வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றான், வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போட ஆரம்பிங்க. யார் பாதுகாப்புல வர்றது?